சப்ளிமெண்டரியில் நேற்றுக்கு நாளை பற்றி சொன்னோம். நான் எலாபரேட்டாகவே சொல்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கணும்னு சிலருக்கு ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா? அதனால் அவங்க வரைக்கும் போது நம்ம அதை இது பண்ணக்கூடாது. கேளுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நமக்கு எனக்கே மறுபடியும் இதெல்லாம் சொல்ல முடியுமா, ஞாபகம் வருமான்னு தெரியல. ஞாபகம் வர அன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், கேளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளில் வந்து இன்னும் இருக்குது. நாளில் வந்து ராகு காலம் இருக்கு இல்லையா? நாளில் வந்து ராகு காலம் இருக்கு. ராகு காலம், யமகண்டம், குளிகன்னு இருக்கு. இதில் இந்த ராகு வந்து ராகுவுக்கு வாரத்தில் மற்ற நாளுக்கெல்லாம் திங்களுக்கு வந்து திங்கக்கிழமை, திங்களுக்கு வந்து சோமவாரம், செவ்வாய்க்கு மங்களவாரம், புதவாரம், வியாழனுக்கு குருவாரம், வெள்ளிக்கு சுக்கிரவாரம், சனிக்கு சனிவாரம், ஞாயிறுக்கு ஆதிவாரம் இல்லையா? இது மாதிரி நம்ம எல்லாம் அது கரெக்டாக அந்த 7 வாரத்துக்கு 7 நாளைக்கு 7 வாரம் சரியாக போச்சு, 7 கொடுத்தாச்சு. ஆனால் இதில் இந்த கோள்களில் வந்து ராகு கேது உபகிரகங்கள் 2 இருக்கு. இதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு டைம் கொடுக்கணும். ஆக்சுவலாக இது 9 கிரகங்கள்னு வந்துட்டு அதுக்கும் ஒரு நேரம் கொடுக்கணும் இல்லையா? அதனால கால நேர வர்த்தமானங்களை நிர்ணயிக்கும் போது பிரம்மா இவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கிரகத்திலையும் தினம் காத்தால டேல 1.5 மணி நேரம், நைட்ல 1.5 மணி நேரம் எடுத்து 3 மணி நேரம் இந்த அதாவது நைட்ல 1.5 மணி நேரம், டேல 1.5 மணி நேரம் எடுத்து 3 மணி நேரம் இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுக்கணும். இன்னும் ஒரு இது கட்டளை இட்டுருக்கார். அதுல ராகு கேது அது 2க்கும் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் எடுக்கிறார் இல்லையா? அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கால யமகண்டெல்லாம் 1.5 மணி நேரம், எல்லாம் யமகண்டம் குளிகன் எல்லாமே 1.5 மணி நேரம்ன்ற கணக்கில் வரும். அதனால தான் பகலில் 1.5 மணி நேரம், ராத்திரிலேயே ராகு காலம் யமகண்டெல்லாம் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன அந்த நேரத்தில் நம்ம எதுவும் ஃபங்க்ஷன் பண்ணுறது, நம்ம படுத்து தூக்கிட்டு வர்றதுனால நம்ம அதை போய் பெருசாக பார்க்கறது இல்லை. ராத்திரியிலேயும் ராகு காலம் யமகண்டம் உண்டு. ராத்திரியில் இருக்கிற ராகு கால யமகண்டங்களுக்கு வந்து அதுவே அசுர காலன்றதுனால, இரவு வந்து அசுர காலன்றதுனால அதுவும் அசுர கிரகம், அதனால அது ஒன்றும் பெருசாக பாதிச்சிடாது. ஆனால் டேல வந்து அதுக்கு உண்டு. அதனால தான் டேல 1.5 மணி நேரம், நைட்டில் 1.5 மணி நேரம் 2க்கும் உண்டு. ராகுவுக்கும் உண்டு, கேதுவுக்கும் உண்டு. நம்ம பார்க்கறது நைட்டில் தான் பார்க்குறோம், டேல தான் பார்க்குறோம், நைட்டில் பார்க்கறது இல்லை. அதை பார்த்துக்குங்க. அது மாதிரி இப்போ டேல பார்த்தீங்கன்னா ராகு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு காலம்ன்றது வந்து நீங்கள் திங்கக்கிழமை வந்து 7:09 இல்லையா? அந்த நேரத்தில் வந்து இந்த ராகுவோட பார்வையும் ஆக்கிரமிப்பும் ஜாஸ்தியாக இருக்கும். திங்கள் வந்து சோமவாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு 7:30 6 7:30 இல்லை, இது 7:09க்கு ராகு காலத்தில் இந்த ராகுவோட ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனோட வீச்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மற்ற நம்ம திங்கள் வந்து கொஞ்சம் பேசாமல் இருக்கும். இது ஒரு 1.5 மணி நேரம் இருந்துட்டு போகிற வரைக்கும் திங்களுடைய அதனுடைய ஒரிஜினல் குணத்தை காட்ட முடியாது. தடைகள் இது தடை. அது மாதிரி அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ராகு காலம்ன்றது அதுதான். ராகு காலம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை விட்டுருங்க, சனி வெள்ளி அப்படி நீங்கள் வச்சுக்கணும். திங்கக்கிழமை வந்து 7:09, சனிக்கிழமை 9:10, வெள்ளிக்கிழமை 10:12, புதன்கிழமை 12:01, வியாழக்கிழமை 1:03, செவ்வாய்க்கிழமை 3:04, ஞாயிற்றுக்கிழமை 4:06. ஆக இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா முதல்ல திங்கக்கிழமை விட்டுருங்க, சனி வெள்ளி ரிவர்ஸில் சனி வெள்ளி, அதே மாதிரி ரிவர்ஸில் சனி வெள்ளி எடுத்துக்கணும். இதில் வந்து புதன் வியாழன், சனி வெள்ளி புதன் வியாழன், திங்கள் தனியாக வச்சுங்க. திங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பம் அதுதான் 7:09, அதை வச்சுங்க. திங்கள் வச்சுருங்க, சனி வெள்ளி புதன் வியாழன், செவ்வாய் ஞாயிறு 2 கணக்கு வச்சுங்க. அந்த 2 அடுத்தடுத்த நேரம், இதனோட கண்டினியூஷன் அது. திங்களை கண்டினியூ பண்ணி சனிக்கிழமை கண்டினியூ பண்ணி வெள்ளிக்கிழமை கண்டினியூ பண்ணி புதன்கிழமை, அதுக்கப்புறம் புதன்கிழமை டைமை கண்டினியூ பண்ணி வியாழக்கிழமை, அது வியாழக்கிழமை டைமை கண்டினியூ பண்ணி செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை. அது மாதிரி வச்சுக்க. திங்கள் அது தனியாக விட்டுருங்க. அப்படியே திங்கள் தனியாக விட்டுருங்க. எல்லாம் ஞாயிறு பின்னாடி வருது பாருங்க. அதுக்கு அதனோட கண்டினியூட்டி அங்கே வருது பாருங்க. கடைசியில் ஞாயிறு இங்கே 4:06 முடிஞ்ச உடனே திங்கக்கிழமை 7:09 மறுநாள் ஆரம்பிச்சது பாருங்க. அது இப்படி வரும், இங்கே ஜாயின் ஆகுது. அதனால் திங்கள்ன்றது தனியாக வச்சுருங்க. சனி வெள்ளி, சனி அதுக்கு முதல் வெள்ளி, அதுக்கு அடுத்தது ரிவர்ஸ் புதன் வியாழன் 4, அதுக்கப்புறம் செவ்வாய் ஞாயிறு திங்கள். அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இது வந்துடும்.
செவ்வாய் ஞாயிறு 4:30 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாம். யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா, யமகண்டம் வந்து யமகண்டமும் அதே தான், யமனுக்கும் அதே தான். அந்த 1.5 மணி நேரம் கொடுக்கறது வியாழக்கிழமை. யமகண்டம் வந்து வியாழக்கிழமை, வியாழன்ல ஆரம்பிங்க, ரிவர்ஸில் வாங்க. அப்படியே ரிவர்ஸில் அப்படியே வந்தீங்கன்னா வியாழன், புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு, சனி, வெள்ளி, அவ்வளோதான் யமகண்டம். யமகண்டம் வந்து நீங்கள் என்ன பண்ணும், வியாழக்கிழமையில் ஆரம்பித்து வியாழக்கிழமை 6-7:30, ஒவ்வொரு 12 மணி நேரத்துலையும் ஒரு 1.5 மணி நேரம் இந்த இதனோட பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு நாளும். இதை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 6-7:30 கிடையாது. அதே மாதிரி சனிக்கிழமையிலும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்காது. அது மாதிரி இருக்கும். இந்த எதுவுமே இல்லாத ஒரு 1.5 மணி நேரம் உண்டு, இந்த டைமே வராத ஒரு 1.5 மணி நேரம் உண்டு. அது சொல்கிறேன் அப்புறம். அப்போ இப்போ யமகண்டத்துக்கு வந்து வியாழன் ஆரம்பிச்சிங்கன்னா வியாழன், புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு, சனி, வெள்ளி. அப்படியே ரிவர்ஸில் வந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எல்லாம். அப்படியே வியாழக்கிழமை 6-7:30 ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை 4:30 வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு 3-4 வந்து முடிஞ்சிடுமா, அதில் முடிஞ்சிடும். ஆக அது யமகண்டத்துக்கு. குளியன்னு ஒன்று. குளியன்றது என்னன்னா, குளியன்றது வந்து மாந்தின்னுவாங்க. மாந்தின்றது ஆக்சுவலாக சனீஸ்வரனோட புள்ள குளியன். குளியனை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரகம். சனீஸ்வரனுக்கு பிள்ளையா இருந்தாலும் சனீஸ்வரனால ஏற்படுற கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய கிரகம் குளி. அதனால இந்த குளியனுக்கும் அந்த ஒவ்வொரு நாள்லயும் 1.5 நாள் உண்டு, 1.5 மணி நேரம் உண்டு ஒவ்வொரு கிழமைகள்லையும். ஆனா அதை யாரும் அது யோசனைகளே அதை மெயின்டைன் பண்றதில்ல. குளியனையும் பாக்குறது இல்லை, ஹோரையெல்லாம் பாக்குறதே கிடையாது. அது 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 அதனால குளியனுக்கு வந்து ஒரு உண்டு இது உண்டு 1.5 மணி நேரம். அதே மாதிரி குளியன் வந்து அசையாத கிரகம். குளியன் மாந்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாந்தி தோஷம்லாம் சொல்லுவாங்க. அந்த தோஷம்லாம் இருக்கும். நாங்கள் மாந்தீஸ்வரர்னு ஒரு சந்நிதியே இருக்குது திருவாலங்காட்டில். நானும் ரங்கநாதனும் போயிருக்கோம். 2-3 தரம் போயிருக்கோம். மாந்தீஸ்வரர் சன்னதின்னு உள்ளே இருக்கு. இந்த மாந்தி தோஷம்னு இருக்கு சொல்லுவாங்க. மாந்தி தோஷம்ன்றது ஒன்றும் இல்லை. போய் நம்ம பிரீத்தி பரிகாரம் பண்ணுறதுன்னா சேவிக்கணும், மாந்தீஸ்வரரை சேவிக்கணும், மாந்தியை வந்து ஒரு அர்ச்சனை பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் அந்த மாந்தி வந்து. மாந்தி அதே மாதிரி ஒரு 1.5 நாள் உண்டு. மாந்திக்கும் அசுபத்துக்கும் ஆகாது, ஞாபகம் வச்சுக்க. அதனாலதான் மாந்தி தான் குளியன். குளியனும் மாந்தியும் ஒண்ணுதான். குளியன் நேரத்துல அசுப காரியங்களும் செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒரு டெத்து, ஒரு தர்ப்பணம், ஒரு தேவசம், இதெல்லாம் குளியன் நேரத்துல. வீட்டுல தர்ப்பணம், அமாவாசை தர்ப்பணம் மாட்டோமே, குளியன் பார்க்கணும். குளியன் இல்லாத நேரத்துல தான் பண்ணணும். குளியன் இருக்கிற நேரத்துல பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குளியனால ஒவ்வொரு நாளும் ஏற்படுற நன்மை இருக்கு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த காரியம் செஞ்சால் கூட அது நடக்காது. ஒரு தடவை தர்ப்பணம் நீங்கள் குளியல் நேரத்தில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுப முகூர்த்தம் வந்து குளியல் நேரத்தில் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு பண்ணீங்கன்னா கூட அதனோட அந்த குளியனோட பார்வை உங்களுக்கு இருக்காது, உங்களை விட்டே போயிடும். நீங்கள் கெட்டது நல்லதை வந்து கெட்டதை வந்து குளியல் நேரத்தில் பண்ணீங்கன்னா உங்களை விட்டே போயிடும், உங்களுக்கு எஃபெக்டே இல்லாத போயிடும். அதனால கெட்ட காரியங்களை குளியலில் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சு. குளியலில் நல்ல காரியங்கள் மட்டும்தான் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இது உண்டு. ராகு கிரகங்கள்னால அவத்துல வந்து அது அதுக்கு கிரகம் இல்லை. அதனால எல்லா கிரகத்துல இருந்து 1.5 மணி நேரம் எடுத்து அதை கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா காத்தால 3 மணி நேரம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் ராகு காலத்துக்கு 1.5 மணி நேரம், காத்தாலையும் ராத்திரியில் 1.5 மணி நேரமும் 3 மணி நேரம் இந்த கிரகத்தில் ஒதுக்கி அதனோட பார்வைப்படுற கொடுக்குறா இல்லையா. ஸோ அங்கே ஒரு 3 மணி நேரம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நாள்லையும் 3 மணி நேரம் இருக்கும். 7 நாள்லையும் 3 மணி நேரம் இருந்ததுன்னா என்னாச்சு, 7×3 21 மணி நேரம். அதுவும் ஆட்சிக்கு வந்துடுறது இல்லையா, அதுவும் ஆட்சிக்கு வந்துடுது. இப்போ இதுவும் வந்து இந்த ராகு காலத்துக்கு கொடுத்த 3 மணி நேரம் போக இந்த கிரகங்களுக்கு 21 மணி நேரம் தானே வருது. அந்த 21 மணி நேரம் ராகு காலத்துக்கு வந்துடும். அதே தான் யமகண்டமும். அதில் என்னென்ன பாதின்னுவாங்க, அதில் ஃபுல்லாக கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு ராகு காலம் ஆரம்பத்துல கூடாது, கைவிட போகலான்னு பாருங்க. அதனால ராகு காலத்துல பாதி நேரத்தை கொடுத்துரும். பாதி நேரம்னா இதனோட பார்வை இருக்கும், அதனோட பார்வை இருக்கும். ஆனா ராகுவோட பார்வை ஜாஸ்தியா இருக்கும். அதனால அது 1.5 மணி நேரம் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். 1.5 மணி நேரம் கணக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பாதி எழுதி இருக்கு இல்லையா. இதே மாதிரி இதுல ஒரு பாதி வந்து ராகு காலத்துக்கு 3 மணி நேரம் கொடுத்துட்டா கூட அந்தந்த ஒரிஜினல் கிழமைகள் இருக்கு இல்லையா, அதனோட இதுவும் இருக்கும், பார்வையும் இருக்கும். அதனால இதனால அந்த அந்த அந்தந்த கிழமைகள் வந்து இழக்கிறது என்னன்னா 50% தான். 50% அதனுடைய பார்வையும் இருக்கும், மீதி 50% வந்து ராகு காலத்துக்கு கொடுத்துரும்.
ராகு காலத்துக்கு கொடுக்கும்போது ராகு காலத்துக்கு முழு நேரமா அது முழுசா யூஸ் பண்ணிக்கும். ஆக இதுக்கு வந்து பாதிப்புன்றது 50% தான். அதே மாதிரி யமகண்டத்துக்கு கொடுக்கும்போது பாதிப்புன்றது 50% தான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இதுக்கு வந்து இது வந்து இன்னொரு கிரகத்துக்கு கொடுக்கறதுன்றது வந்து 50% 50% கொடுக்கும்போது 100% 3 மணி நேரம் இல்லையா? காத்தால 1.5 மணி நேரம் காத்தால ராகு காலத்துல ஒரு 3/4 மணி நேரம், யமகண்டத்துல ஒரு 3/4 மணி நேரம் டேல, நைட்ல ராகு காலத்துல 3/4 மணி நேரம், யமகண்டத்துல 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம் 50% நீங்க அப்படி வச்சுக்கணும். ஆனா அது ராகு காலத்துக்கு யமகண்டத்துக்கு அந்த மீதி 3/4 மணி நேரம்ன்றது பொருந்தாது. அவங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துடுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஃபுல்லா இடத்த கொடுத்துருது. அதுவே அதுக்கு முழு நேரம் கணக்கு. ஆனா அந்தந்த கிழமைகளுக்கு மட்டும் அது வந்து பாதி கணக்கு தான். பாதி கணக்கு 50% கொடுத்துட்டு 50% அந்த அதோட பார்வை இருக்கும். திங்கக்கிழமைனா சோமவாரத்தோட பார்வை என்னவோ அதுவும் இருக்கும். சனிக்கிழமைனா சனிக்கிழமையோட பார்வை என்னவோ அதுவும் இருக்கும். அதனால அந்த 50% மீதி 50% தான் ராகு காலத்துக்கு ஆகும். ஆனா அந்த 50% ராகு காலத்துக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்கான எஃபெக்ட் 2 மணி நேரம் உள்ள இருக்கு இல்லையா? அதனால அது வாசம் பண்றதுக்கு அதுக்கு கொடுத்ததா கணக்கு. இப்ப இது மாதிரி ராகு காலத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம், ஒரு இது யமகண்டத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம், ராகு காலத்துக்கு வந்து டேல ஒரு 3/4 மணி நேரம், நைட்ல ஒரு 3/4 மணி நேரம். அதே மாதிரி யமகண்டத்துக்கு டேல 3/4 மணி நேரம், நைட்ல 3/4 மணி நேரம். ஆக 3 மணி நேரம் கழிஞ்சிடும் ஒவ்வொரு கிழமைகளுக்கும். 3 மணி நேரம் கழிஞ்சுன்னா மீதி அதுக்கு 21 மணி நேரம். இந்த ராகு கால யமகண்டத்து கணக்கு பாத்தீங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி 3 மணி நேரம் 3 மணி நேரம் 7 நாள்ல சேர்ந்து 7 3 21 மணி நேரம் அதுக்கும் வந்துடும். அதுவும் ஒரு 21 ஒரு நாள் ஆட்சி, ஒரு வாரத்துல வந்து ஒரு நாள் ஆட்சி அதுக்கும் வந்துடும். இதுக்கும் ஒரு நாள் ஆட்சி வந்து ஒரு வாரத்துல வந்து 21 நாள், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 9 கிரகங்களுக்கு 21 நாள் ஆட்சின்றது வந்துடும். 21 மணி நேரம் ஆட்சின்றது வந்துடும். அதுதான் இது என்னோட இது, அதுதான் தாத்பரியம், அதுதான் அது. இது வந்து அதுதான். அதுக்கப்புறம் வந்து நீங்க ராகு காலம் யமகண்டம் குளின்னு பார்த்தோம் இல்லையா? ஹோரைன்னு ஒண்ணு இருக்கு. ஹோரைன்றது வந்து என்னன்னா ஒவ்வொரு கிழமையும் அந்த கிழமை விடியும் போது காத்தால 6 மணி கணக்கு வச்சுக்கணும். பொதுவா 6 மணி, 6 மணில இருந்து 1 மணி நேரம் ஹோரை. சூரிய அஸ்தமனம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறும். அந்த 365 டிகிரிக்கு அந்த ஒரு வருஷம் சுற்றி வரதுக்கு ஏற்ற மாதிரி சூரிய அஸ்தமனத்துல வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா கொடுத்துப்பான். அது 1 நிமிஷம், 5 நிமிஷம், 8 நிமிஷம், 7 நிமிஷம், ஒவ்வொரு நாளும் தள்ளி தள்ளி சூரிய உதயம் இருக்கும். இந்த இந்த ராகுகால யமகண்டெல்லாம் கூட நீங்க அந்த சூரிய உதயத்துல இருந்து கணக்கு வச்சுக்கணும். இவங்க கொடுத்துக்கிறது பொதுவாக தான் 6 7 6 6 6:10 சூரிய உதயமா இருந்ததுன்னா உங்களுக்கு 6:10 இருந்து 6:40 வரைக்கும் யமகண்டம் வியாழக்கிழமை இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 6:10 சூரிய உதயம்னா 7:40 இருந்து 8:10 வரைக்கும், 7:40 இருந்து 9:10 வரைக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு ராகு காலம். அந்த 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 நேரத்தை தள்ளிக்கணும், வச்சுக்கணும். அதுதான். ஆனா அதை இவங்க இதுல கொடுக்கறது இல்லை. சூரிய அஸ்தமனத்தை பொறுத்து தான் இருக்குது. ஓரன்றது வந்து 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் அந்த அந்த வாரத்துல அந்த அந்த கிழமையோட இப்ப வந்து சோமஹோரை அப்படின்னா திங்கக்கிழமை, அதை பார்த்துக்கணும். மங்கள ஹோரைன்னா செவ்வாய்க்கிழமை, புத ஹோரைன்னா புதன்கிழமை, சுக்கர ஹோரைன்றது வந்து வியாழக்கிழமை, குரு ஹோரைன்றது வியாழக்கிழமை, சுக்கர ஹோரைன்றது வெள்ளிக்கிழமை, சனி ஹோரைன்றது சனிக்கிழமை. இந்த ஒவ்வொரு நாளும் காத்தால சூரிய அஸ்தமனத்துல இருந்து, இப்ப நான் அஸ்தமனம் சொன்னேன், டைம் சொன்னேன், அந்த டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதை கணக்கு வச்சுக்கணும். அதை கணக்கு எடுத்துட்டு அதுல இருந்து 1 மணி நேரம் முழுசா இருக்கும். இந்த ஹோரை வந்து ஒவ்வொரு ஹோரையும் ஒவ்வொரு பலன் கொடுக்கும். புதன் ஹோரை சாதாரணமா, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கர ஹோரை எல்லாம் நல்ல காரியங்களுக்கு நல்லது. புதன் சுக்கரன் குரு நல்லது, இது மனசுல வச்சுங்க. புதன் வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் வெள்ளி நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நல்லது. காத்தால 1 மணி நேரம் ஞாபகம் வச்சுங்க. புதன் வியாழன் வெள்ளி காத்தால 1 ஹவர் நல்லது. ஆனா வியாழக்கிழமைக்கு காத்தால 1 மணி நேரம் யமகண்டம் கிராஸ் ஆகுது, அதனால வியாழக்கிழமை அவாய்ட் பண்ணணும். புதன்கிழமை வெள்ளிக்கிழமை காத்தால 1 மணி நேரம் செய்யறதுக்கு நல்லது. அதே மாதிரி திங்கக்கிழமை வந்து சந்திரஹோரை, வளர்பிறை சந்திரஹோரை நல்லது. வளர்பிறை அந்த சந்திரஹோரைன்றது திங்கக்கிழமை. திங்கக்கிழமை சந்திரஹோரை வந்து திங்கக்கிழமை நல்லது. திங்கக்கிழமை சந்திரஹோரை வந்து வளர்பிறையில வர்ற சந்திரஹோரை நல்லது. மற்றபடி நீங்க ஞாயிறு சூரிய ஹோரை வந்து எதுக்குன்னா ராஜ்ய பணிகளுக்கு, ராஜ்யம், அதாவது கவர்மெண்ட் இதெல்லாம், இந்த இதெல்லாம் போய் வாங்குறோம் இல்லையா, சர்டிஃபிகேட் வாங்குறது, அது இது கவர்மெண்ட் கூட பில்லு கட்டுறது, இபி கட்டுறது, அதாவது அரசாங்கத்தோட தொடர்புடைய விஷயங்களை செய்யறது. அந்த காலத்துல ராஜ்ய சேவைன்னு வச்சிருக்காங்க அதுக்கு பேரு. அது வந்து சூரிய ஹோரை, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காத்தால 1 மணி நேரம் ராஜ்ய ஹோரைக்கு நல்லது. அது மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிர ஹோரை வந்து ஆடம்பரங்களுக்கு நல்லது.
அதாவது மேக்கப் பண்ணிக்கிறது, அந்த ஆடம்பர பொருள்கள் வாங்குறது, அழகுபடுத்திக்கிறது, அழகு சாசனம் பண்ணிக்கிறது, தலைமயிர் வெட்டிக்கிறது, இதெல்லாம் சுக்கிரஹோரை. சுக்கிரஹோரையில அது அந்த 1 மணி நேரம் சுக்கிரஹோரை அது பண்ணலாம் வியாழக்கிழமையில. புதன்கிழமை வந்து இப்ப கல்விக்கு, புதன்கிழமை காத்தால 1 மணி நேரம் கல்விக்கு. அதே மாதிரி சந்திரன் இருக்கு பாத்தீங்களா, சுக்கிரஹோரை தான் சொன்ன, வியாழக்கிழமை சொன்னீங்க. சந்திரன் திங்கக்கிழமை பெண்கள் விஷயங்களுக்குன்னா அந்த பொன் பார்க்கறது, அந்த மாதிரி அந்த பெண்களை பத்தி பேசுறது, இப்போ பெண்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்குறது, பெண்கள் மேல அக்கறை எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து சந்திரஹோரை வந்து விசேஷமா. சந்திரஹோரைன்னா தேய்பிரை சந்திரஹோரை இல்லை, வளர்பிறை சந்திரஹோரை பெண்களுக்கு விசேஷமா பெண்களோட காரியங்களை செய்யறதுக்கு செய்யலாம். ஆடை அடியாளங்களை வாங்கி கொடுக்கறது, ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கறது, பெண்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை முக்கியமா பொன் பார்க்கறது, பொன் பேசுறது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். சனிஹோரை வந்து ஆயுள் தொழில் தொழில் செய்யறதுக்கும், சனிஹோரையில வந்து ஆயுள் சனிக்கிழமைக்கு காத்த ஆயுள் சம்பந்தமானது. அதாவது இந்த ஆயுஷ் ஹோமம் பண்றது, அதே மாதிரி ஆயுள் சம்பந்தமானதுன்னா என்னன்னு சொல்ல முடியும். இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது, இப்போ லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குறது, வயசு நீட்சிக்கான இந்த மருந்து கிடையாது, மருந்துக்கான ட்ரீட்மெண்ட், டாக்டர் கிட்ட போறது, மருந்து சாப்பிட்றது இல்லை, டாக்டர் கிட்ட போறது. அதே மாதிரி தொழிலை ஆரம்பிக்கிறது, தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கு சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். அதான் சனி ஹோரையில தொழிலை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி குருஹோரைன்னு இருக்கு பாருங்க, குருஹோரை வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை சுபகாரியங்கள் செய்யலாம். அதான் நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, 3: புதன், குரு, சுக்கிரன். குருஹோரையில சுபகாரியங்கள் செய்யலாம். ஆனால் குருஹோரையில யமகண்டம் வருது, அதனால அதை வியாழக்கிழமை அவாய்ட் பண்ணுவாங்க. புதனும் வெள்ளியும் தான் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மெடிசன் தான், மருந்து சாப்பிட்றதுக்கு செவ்வாய்க்கிழமை. மருந்துகள் வந்து வைத்தியர்கள்லாம் செவ்வாய்க்கிழமைக்கு மருந்து கூட்டுவாங்க. மற்ற எல்லாம் மருந்து வாங்கி இடிச்சு அதை இது பண்ணி மருந்து கூட்டுறது, எடுக்கிறது, அந்த மருந்து சேர்க்கறது, மருந்து தயாரிக்கிறது, அதெல்லாம் செய்வாங்க. செவ்வாய்ஹோரை வந்து மருந்து தயாரிக்கிறதுக்கு. ஆக இந்த இத்தனை நாள்களில் அந்த ஒவ்வொரு மணி நேரம் அந்தந்த காரியங்களுக்கு வச்சுதோம். பொதுவா நம்மளுக்கெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு என்னென்ன, புதன், குரு, சுக்கிரன் சொல்றாங்க. குரு அன்னைக்கு நம்மளுக்கு வியாழக்கிழமைக்கு 6-7 யமகண்டம் வந்துடுது, கோரையில வந்து யமகண்டம் வந்துடுது. அதனால அதை வந்து அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்காக என்னை பார்த்து நீங்க இதெல்லாம் பாக்குறீங்களான்னு கேட்கவே கேட்காதீங்க. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து இதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நான் பாட்டுக்கு என் காரியத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். நான் எனக்கு என் காரியத்தை பண்ணிட்டு இருப்பேன். என்ன நான் செய்யறேன்னா அதுக்கும் பெருமாளோட அனுகிரகம் தான், செய்ய சொல்றது அவர் தான், செய்ய வேண்டாம் தடுக்கிறாருன்னா அதுவும் அவர் தான். அதனால அப்படி போயிடுவேன். அதனால நீங்க அதை நான் செய்யறேனான்றது வேண்டாம், பொதுவா இது இருக்கிறது. நமக்கு வந்து நடைமுறைன்றது இதுதான். ஏன்னா இதெல்லாம் தெரியவே தெரியாது, இந்த ஹோரை என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. அது ஆக நாள்லயே இன்னைக்கு 2 நாளுக்கே போயிடுது பாத்துங்க. குருன்றது வந்து சுபகாரியங்கள், செவ்வாய்க்கிழமை வந்து மருந்து சாப்பிடுறது. எல்லாம் காத்தால 6-7 1 மணி நேரம், விடிய சூரிய உதயத்துல இருந்து கணக்கு 1 மணி நேரம். சூரிய உதயம் தள்ளி இருந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி தள்ளிக்கணும். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு நாள்ல ஒண்ணே ஒண்ணு, ஏன்னா இது ஒண்ணுக்காக நாளைக்கு இதை இது பண்ண வேண்டாம். நாளைக்கு நம்ம நட்பு உடனே நம்ம திதிக்கோ நட்சத்திரத்துக்கோ போயிடலாம். பராசக்தியோட வேல் வந்து எதிர இருக்கான். அதனால அந்த வேலை எதிர்த்துட்டு போகக்கூடாது. எதிர்த்துட்டு வேல் வந்து தெற்கு நோக்கி இருந்ததுன்னா, நீங்க தெற்கு நோக்கினா நீங்க தெற்கே இருந்து வடக்கு நோக்கி வரக்கூடாது. அந்த இதுல வேல் தான், அதான் வேல். சூலம்ன்றது அதான், வார சூலைன்னு சொல்லுவாங்க. சூலம்ன்றது அதான். ஞாயிற்றுக்கிழமை வந்து மேற்கு வடமேற்கு நீங்க போகக்கூடாது. மேற்கு நோக்கி போறீங்கன்னா அதை நீங்க வந்து மேற்க போறீங்கன்னா கிழக்கு நோக்கி சூலம் இருக்கு, பராசக்தியோட சூலம் கிழக்கு நோக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிழக்கு நோக்கி இருக்குன்னா நீங்க மேற்க போனீங்கன்னா என்ன, உங்க மேல குத்திடும். உங்க மேல குத்துற பொசிஷனுக்கு போகக்கூடாதுன்றது அர்த்தம். அதான் ஞாயிற்றுக்கிழமை வந்து மேற்கு வடமேற்கு. அது வந்து எவ்வளவுன்னா 12 நாழி. 12 நாழின்றது உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா, 24 நிமிஷம், 2.5 மணி நேரம் ஒரு நாழி. அதை கணக்கு போட்டுங்க. 12 நாழி அன்னைக்கு
காத்தால 12 நாளைக்கு அந்த சூலம் உண்டு. திங்கக்கிழமைக்கு கிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு, கிழக்கு தென்மேற்கு திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து 10 நாழி வரைக்கும் சூலம். செவ்வாய்க்கிழமை வடக்கு வடமேற்கு 15 நாழி வரைக்கும் சூலம். புதன்கிழமை வடக்கு வடகிழக்கு 5 நாழி சூலம். புதன்கிழமை தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. வடக்கு வடகிழக்கு. வியாழக்கிழமை தெற்கு தென்கிழக்கு 20 நாழி சூலம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து மேற்கு தென்மேற்கு 25 நாழி சூலம். சனி கிழக்கு தென்கிழக்கு 30 நாழி சூலம். 30 நாழிகைன்றது வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லா அன்னைக்கு சனிக்கிழமை ஃபுல் டே. அதான் சனிக்கிழமை இன்னைக்கு வேணாம் நான் செய்ய மாட்டேன்னுவாங்க. அது காரியங்கள்லாம் செய்யறவங்கலாம் நேரத்தில் இது ஒண்ணும் இல்லை, பிரயாணம் போகக்கூடாது அவ்வளவுதான். இந்த சூளை பார்க்கறது வந்து ஒன்லி பிரயாணத்துக்கு தான். பிரயாணம் போகும்போது இந்த நாட்கள்ல இந்த இந்த நாளைக்கு பத்தி ஞாயிற்றுக்கிழமை கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நான் காத்தால 11:30 மணிக்கு மேல கிளம்பலாம். ஞாயிற்றுக்கிழமை 12 நாள் வரைக்கும் சூழல் இருக்கு. மேற்கு நோக்கி செல்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நம்ம மேற்கு பார்க்க போற மாதிரி இருந்ததுன்னா 12 நாளைக்கு மேல போகலாம். 12 நாழின்றது கிட்டத்தட்ட 11 மணி. 10 நாழி 10 மணி 2 நாளைக்கு ஒரு மணி நேரம் 10:45 வரைக்கும் 10:45க்கு மேல போகலாம். அது மாதிரி கணக்கு எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே. தேங்க்யூ.